பாஜக தலைவர் பதவியை குறிக்கும் பெயர் பலகையில் அண்ணாமலையின் பெயரானது நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. கமலாலயத்தில் உள்ள தமிழக பாஜக அலுவலகத்தில் அண்ணாமலையின் பெயர் நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லதா. வணக்கம் லதா. வணக்கம். தமிழக பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் மாநில தலைவர் அந்த அறையின் முன்பு வைக்கப்பட்டிருந்த பெயர் பலகை, அண்ணாமலை மாநில தலைவர் என்று வைக்கப்பட்டிருந்த அந்த பெயர் பலகையானது அளிக்கப்பட்டிருக்கிறது. கருப்பு மை கொண்டு அந்த கோடு போட்டு அந்த பெயரானது அளிக்கப்பட்டு இருக்குது. அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விரைவில் புதிய மாநில தலைவர் அறிவிக்கப்பட இருக்கிறார். அதற்கேற்ற வகையில் இன்று விருப்ப மனு தாக்கல் என்பது நடைபெற்று இருந்தது. நயினார் நாகேந்திரன் விருப்ப மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். தற்பொழுது வரை அவர் மட்டும்தான் விருப்ப மனுவை கொடுத்திருக்கிறார். இன்று மாலை 4 மணி வரை அந்த விருப்ப மனுவை கொடுப்பதற்கான கால அவகாசம் என்பது இருக்கு. ஆனால் தற்பொழுது அவர் மட்டும்தான் கொடுத்திருக்கிறார். 4 மணி வரை யாரும் கொடுக்கவில்லை என்றால் அவர்தான் மாநில தலைவர், ஒருமனதாக அவர் தேர்வு செய்யப்பட்டார், அவரை எதிர்த்து போட்டியிட யாரும் இல்லை, எனவே ஒருமனதாக அவர் தேர்வு செய்யப்படுவதாக நாம புரிஞ்சுக்கலாம். அந்த வகையில இத்தகைய நிலையானது இருக்கு. அந்த வகையில புதிய தலைவர் என்பது விரைவில் நியமிக்கப்பட இருக்கக்கூடிய சூழல்ல அண்ணாமலை மாநில தலைவர் என்று வைக்கப்பட்டிருந்த அந்த பெயர் பலகையானது கருப்பு மை கொண்டு அளிக்கப்பட்டு இருக்குது. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா புதிய தலைவர் நாளை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுவார் என்று சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஏற்கனவே மாநில தலைவராக இருந்த அண்ணாமலையினுடைய பெயரானது கமலாலயத்தில் இருக்கக்கூடிய அந்த அறை முன்பு இருக்கக்கூடிய அந்த பெயர் பலகை என்பது அளிக்கப்பட்டிருக்கு. மேலும் பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பெயர் பலகை என்பது அளிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இந்த விருப்ப மனு என்பதும் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கிறது. 4 மணி வரை அதற்கான கால அவகாசம் என்பது இருக்கு. அதற்கு பிறகாக பார்த்தோம் அப்படின்னா நாளை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. விருப்ப மனுவை பொறுத்த வரைக்கும் நிறைய கண்டிஷன் எல்லாம் போடப்பட்டிருந்தது. முக்கியமா தீவிர உறுப்பினராக இருந்திருக்க வேண்டும், 3 பருவமாவது தீவிர உறுப்பினராக இருந்திருக்க வேண்டும், குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் அடிப்படை உறுப்பினராக இருந்திருக்க வேண்டும், அப்படி இருக்கக்கூடியவர்களால் தான் அதற்கு தகுதி பெற்றவர்கள், அப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் விண்ணப்பிக்க முடியும் என்று குறிப்பிடப்பட்டிருந்த ஒரு சூழல் இருக்கு. ஆனால் நயினார் நாகேந்திரன் விண்ணப்பித்திருக்கிறார். ஏனென்றால் நயினார் நாகேந்திரன் 2017 தான் பாஜகவில் இணைந்தார். அப்படி பார்த்தால் 10 ஆண்டுகள் இன்னும் நிறைவடையாத ஒரு சூழலானது இருக்கு. சுமார் 7 ஆண்டுகளுக்கு மேல்தான் ஆகி இருக்குது. அந்த வகையில 10 ஆண்டுகள் நிறைவடையாத போதிலும் தமிழக பாஜக தலைவர் நியமனத்துக்கு அவர் விண்ணப்பித்து இருக்கிறார். மேலும் சிறப்பு அனுமதி பெற்று அவர் விண்ணப்பித்து இருக்கக்கூடிய சூழல்ல அவர்தான் அடுத்த மாநில தலைவர் என்பது ஏறத்தாழ உறுதியாகி இருக்கு. நாளை அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாக இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஒருபுறம் தமிழக பாஜக மாநில தலைவரினுடைய அறையின் முன்பு அண்ணாமலை மாநில தலைவர் என்று வைக்கப்பட்டு இருந்த ஒரு சூழல்ல அண்ணாமலையினுடைய பெயரானது கருப்பு மை கொண்டு அளிக்கப்பட்டு இருக்குது. ஏனென்றால் விரைவில் புதிய பெயர் பலகை அந்த இடத்துல இடம்பெறக்கூடிய புதிய நபரினுடைய பெயரானது இடம்பெறக்கூடிய சூழல்ல அந்த பெயரானது அளிக்கப்பட்டு இருக்கிறது.